நமக்கு எப்படி தமிழில் கே பாலச்சந்தர் அவர்களோ அதே மாதிரி தெலுங்கில் திரு தாசரி நாராயணராவ் அவர்கள் கதை வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணி எல்லாம் செய்கிறவர். அவர் நிறைய தமிழ் படங்களின் பால் ஈர்க்கப்பட்டு பாலச்சந்தர் படங்கள்லாம் வாங்கி உடனே ரீமேக் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவர் இங்கே தமிழ்நாட்டில் தான் பர்கெட் ரோட்டில் தான் இருந்தார். மாசிவ் ஒர்க்கர். எப்படின்னா அத்தனை பெரிய ஹீரோக்களுக்கும் தாசரி நாராயணராவ் டைரக்ட் பண்ணாருன்னா படம் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் எனக்கு தெரிஞ்சே நானே கவனிச்சிருக்கேன். ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளோரில் கிருஷ்ணா சார் படம் இருக்கும், ஒரு ஃப்ளோரில் சோபன் பாபு சார் படம் இருக்கும், அப்புறம் நாகேஸ்வரராவ் படமோ இல்லை என்டிஆர் படமோ ஏதோ ஒன்று பிரசாதில் இருக்கும். இது மூணுத்துக்கும் டைரக்டர் யாருன்னா தாசரி நாராயணராவ். இவர் காலையில் 7 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லுவார். ஒரு பஞ்ச் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஃப்ளோரில் இருக்கு இல்லையா அது சொல்லுவார். அப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு போவார், அடுத்த ஃப்ளோருக்கு போகிற சொல்லுவார், 3வது ஃப்ளோருக்கு போய் சொல்லுவார். முதல் ஷாட் எந்த பெரிய ஹீரோ வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் எடுப்பார். எடுத்துகிட்டு சார் எனக்கு நீங்கள் போங்க போங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ அவர் அடுத்த ஃப்ளோருக்கு போவார், அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோருக்கு போவார். அப்புறம் மத்தியானம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிப்பார். என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச உடனே நைட்டு 10 மணிக்கு மேலே அவர் வீட்டில் டிஸ்கஷன் நடக்கும். எப்போ காத்தால 3-4 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் அவர் தான் டைரக்ட் டிக்டேட் பண்ணுவார். எப்படி இருப்பாருங்க, முதல் படம் இருக்கு இல்லையா அதுக்குண்டான ஒரு செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு அந்த படத்தினுடைய காட்சிகளை டிக்டேட் பண்ணுவார். அப்புறம் அடுத்தது அப்படி இப்படியாக ஒரு மனுஷன் 1 hour அவர் தூங்கினார்னா ரொம்ப ஜாஸ்தி, தூங்கவே மாட்டார். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க அவர் எங்க தூங்குவாருங்க, அவர் 5 மணிக்கு படுக்க போறேன் பாரு, அவர் 6 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவார், நாங்க அவரோட சம்பந்தமே வச்சுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரேஷியஸ் ஒர்க்கர். அண்ட் திரும்பி பார்க்கறதுக்குள்ள 100 படம் விட்டார். நாகேஸ்வரராவ், சோபன் பாபு எல்லாரோடையும் பண்ணி என்டிஆர் எல்லாரோடையும் பண்ணிட்டு அப்புறம் கீழ்கடைகளில் எல்லாரோடையும் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை அவரை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை விட்டு அவர் ஆக்ட் பண்ண ஒரு ஆள் கேளுங்க அப்படின்னு சொல்லி. 2வது அவர் நிதின் கபூருக்கும் ஜெயசுதாக்கும் ரொம்ப க்ளோஸாக அவங்க படங்கள்லாம் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு, ப்ளஸ் பெரிய அட்வைசர் மாதிரி. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மௌலி சார் உங்களை வச்சு பண்ணணும். ஓஎஸ் டெஃபினட்டாக பண்ணுறேண்ணே, அதில் என்ன அப்படின்னு சொன்னார். சரி நான் கதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மீட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனேன். அவர் ஒன்றுமே கேட்கல, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அவங்க சன்னு அந்த மாதிரி அவன் இதுலேருந்து வரான், நீங்கள் கிராமத்தில் இருக்கவர் அப்படின்னு சொல்லி. சரி சார் சரி, இல்லை சார் நான் மேற்கொண்டு நான் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஒன்றும் வேண்டாம், ஷெடியூல் மட்டும் எப்போன்னு சொல்லிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி இவ்வளோ பெரிய டைரக்டரு என்ன கேள்வி கேட்பாரு அது இதுன்னு பயந்துட்டே போனால் ஒன்றுமே கேட்கல, குழந்தை மாதிரி வந்தார். ராஜமண்டியில் அவர் வருஷாட்டே அவர் வயலில் இறக்கி விட்டு அவர் அறுவடை பண்ணிட்டு இப்படி மேலே வர மாதிரி எடுத்து அதை போஸ்டராக போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா. அப்போ எனக்கு தெரியாது, நம்ம ஊர் வயக்காடு மாதிரி தான் அங்கேயே வயலில் இருக்கும் அப்படின்னுட்டு. பட் அவர் வயலில் இறக்கி விட்டோம். சார் இறங்க சார்னா அவர் இறங்கிட்டார். பாவம் எந்த இதுவும் சொல்லலை, எதிர்ப்பும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அங்கே பார்த்தா வயலெல்லாம் 10 அடி ஆழமாக இருக்குது. அதாவது நெல்லை அப்படி தூக்கினாங்க வச்சுக்கோங்க, 8 அடி 9 அடி, நம்ம ஊரெல்லாம் இவ்வளோதான் வரும், அங்கே 10 அடிக்கு வருது நெல், அவ்வளவு வளர்ச்சி. அதனால தான் அந்த அந்த ஊர்லேருந்து தானே நமக்கு சோறே எல்லாம், இந்தியா முழுக்க அரிசி எங்கேருந்து வருது, அங்கேருந்து தானே வருது. ஒரு மணி எடுத்தோம்னா ஒரு படி வரும் போல இருக்கு, அது ஒரு கொத்து எடுத்தா. ஸோ அப்படியாக அவர் அங்கே வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் மட்டும் எடுத்துட்டு தயவு பண்ணி அவர் எப்படி அந்த வயல்லேருந்து அவர் மேலே வெளியில் எடுக்கிறது அந்த சேத்துலேருந்துன்னே புரியல, கிரேன் முடிச்சு தான் அவர் தூக்கணும். அப்புறம் ஒரு 10 பேரை இறங்கி அவர் தூக்கி, சார் நீங்களா சொல்ல மாட்டீங்களா சார் இவ்வளோ ஆழமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது சார், நான் எங்கள் ஊர் வயல் மாதிரி நினச்சிட்டேன், நீங்கள் ஆசைப்பட்டீங்க வயலில் இந்த ஃபீல்டில் நான் இருக்கணும்ன்ட்டு அதை எடுத்ததும் அவ்வளோதான், அது பரவாயில்ல, வெளில வர்றதுன்னா இவங்க இருக்காங்க இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த படம் அவர் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ரேக்லா, ஒரு ரேக்லா ரேஸு சன்னுக்கும் அவருக்கும் நடக்கும். நிஜமாவே 60-65 ரேக்லாவை ஒரு காலி மைதானம் ஏற்படுத்தி அங்கே ஓட விட்டோம். அங்கே என்ன வேடிக்கைன்னா சார் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. பட் அங்கே ரேக்லாக்காரங்களை கூட்டின்னு வரோம் இல்லையா, அவரு தோத்து போறது அவங்களுக்கு பிடிக்காது. அது என்னது அவங்க ஜெயிக்கிறது, அவங்கிறது அவரு தாசரி நாராயணராவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த வண்டி எப்படி ஜெயிக்கலாம், என் வண்டி அதை விட வேகமாக ஓடும், என் மாடு அதை விட வேகமாக ஓடும்,
அப்படிங்கிற மாதிரி அவங்க அடிச்சு முன்னாடின்னு வருவாங்க. இவங்களை கட் பண்ணி டே பின்னாடி போங்கடா சொல்லி அதை எடுக்கிறதுக்குள்ள உயிரே போச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவம். தாசரி சாரோட ஊத்தட்டி கொடுக்கணும் அந்த படம் பண்ணோம். நல்ல பெருசாக ஓடித்து அந்த படம். ஒரு பியூட்டிஃபுல் எமோஷனல் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு நான் சொல்லணும்னு எப்போதுமே ஆசைப்பட்டது என்னன்னா, அந்த கோஸ்டல் ஆந்திராவில் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஊர் காக்கிநாடா. காக்கிநாடா வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க எங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. அங்கேருந்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் வரும், அங்கேருந்து தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த காக்கிநாடா எப்படி இருக்குன்னே பார்த்தது இல்லையே, அது ஒரு வாட்டி போய் பார்க்கணும். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து இங்கே டைரக்ட் பண்ணிட்டோம், காக்கிநாடா போய் போகவே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிப்பேன். இப்போ நாங்கள் நாடகம் போடும்போது கல்கத்தா போகும்போது நம்ம ட்ரூப்பில் நடிகைகள்லாம் வந்து காக்கிநாடாவில் இறங்குவாங்க. அவங்க உறவுக்காரங்கள்லாம் வந்து அவங்கள விஷ் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவு தான் தெரியும். சரி, இந்த வாட்டி காக்கிநாடா போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் a பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே பக்கத்தில் வேலங்கின்னு ஒரு பிளேஸு, அங்கே தான் வந்து ஷூட்டிங் வச்சோம். லக்ஷ்மி ஆக்ட் பண்ணாங்க. ஒரு வீடை பர்மிஷன் வாங்கி அந்த வீட்டில் ஷூட்டிங் இது பண்ணோம். அவங்க வீடு அப்படியே திறந்து விட்டாங்க. யார் வேணா போகலாம், இப்போ வேணா வரலாம் அப்படின்னு. சின்ன ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க இல்லையாம்மா, ஒரு சொம்பு கொடுங்க, ஒரு சின்ன டம்ளர் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வீட்டில் இருக்கிற வெள்ளி டம்ளர்லாம் கொடுத்துருவாங்க. பகீர்னு இருக்கும். ஏன்னா வெள்ளியில் கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி கொடுக்காம போயிட்டா வம்புடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தயவு பண்ணி நீங்கள் வெள்ளியெல்லாம் கொடுத்துடாதீங்கம்மா, இங்கே ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க, எது எங்கே காணாமல் போச்சுன்னாலும் கஷ்டம், தயவு செஞ்சு வெள்ளி எதுவும் கொடுக்காதீங்கன்னா, இங்கே எல்லாமே அதானே இருக்குமாங்க. அதே மாதிரி பூஜை அறையை திறந்து பார்த்தோம்னா இன்னும் வெள்ளியும் சொர்ணமுமா இருக்கும். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றும். நான் சொன்னோம், நான் வந்து காலையில் திறந்து நான் கும்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த ரூமை பூட்டியே வைங்க, எதாவது காணாமல் போச்சுன்னா பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஷூட் பண்ணுறது. அங்கே இன்னும் தமாஷா இருக்கும். அவங்க யாரும் வயலுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. மாடியில் சேர் போட்டுக்கு வந்து பைனாகுலரில் பார்ப்பாங்க, யார் எந்த கழனியில் என்ன வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் பைனாகுலர்லேயே பார்த்துப்பாங்க. அது ஒரு அதிசயம் நான் அந்த ஊரில் கண்டேன். உங்கள் படம்லாம் இருக்கீங்க அப்படிம்பாங்க. படம்லாம் இருக்குன்னு, ஓ VHS கேசட்டா, அப்போ VHS கேசட் தானே, VHS கேசட்டாக வச்சுருக்காங்க போல இருக்கு. இருக்கா, வெரி குட். எப்போ அப்புறமா டேபிளில் போட்டு பார்த்துப்பீங்களா? இல்லை எங்களுக்கு தேட்டர் இருக்கே. ஓ தேட்டர் ஓனரா நீங்கள்? தேட்டர் ஒன்றும் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு தேட்டர் இருக்குமே, இந்த வீதியிலே அங்கே பாருங்க, அது வந்து எங்கள் தேட்டர். அப்படின்னா வீதிக்கு ஒரு தேட்டர் வச்சுருக்காங்க. அந்த தேட்டரில் வந்து பர்ஃபெக்ட் ப்ரொஜெக்டர், பர்ஃபெக்ட் சவுண்டு இது, அண்ட் வந்து ஆப்ரேட்டரை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க அவங்க படம் பார்க்கணும்னா. உள்ளே போய் பார்த்தோம்னா இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஏர் கண்டிஷன் மினி தேட்டர். இப்போ நம்ம வந்து ப்ரிவியூ தேட்டர்னு இங்கே மெட்ராஸில் இருக்கு, நான் படங்கள் ரஷ் போட்டு பார்க்கறதுக்காக வச்சுருப்போம். அந்த மாதிரி அவங்க தெரு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அழகாக வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்துக்கிறாங்க, அவங்க படம் போட்டு பார்க்குறாங்க. நல்ல ஸ்பீக்கர், நல்ல சீரியோ சவுண்டு. என்டர்டைன்மெண்ட் பண்ணுறத வந்து ஜாலியாக என்டர்டைன் பண்ணணும், அதில் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட இவங்களா அங்கே நான் கவனித்தேன் அந்த ஊரில்.